செல்வி அவங்க பையன் ஆகாஷ்ட சொல்கிறாங்க, நமக்கு சோறு போடுற பாக்கியாக்கா மகளை போய் நீ காதலிக்கிற, உனக்கு என்ன மூளை மழுங்கி போச்சா அப்படின்னு அடிக்கிறாங்க. இனிமேல் நீ இனியாவை பார்க்கவோ பேசவோ கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க செல்வி. ஆகாஷ்மே செல்வி சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கிடையில் நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் பாக்கியா தான் அப்படின்னு பாக்கியாவை வழக்கம் போல் ஈஸ்வரி திட்டுறாங்க. செல்வி இப்போது பாக்கியாவை பார்க்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. என் பையன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலக்கா, அவன் இனிய பாப்பா கூட பேசிகிட்டு இருக்க விஷயமே எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. நான் ஏதோ என் பிள்ளைய பிளான் பண்ணி இனிய பாப்பா கூட பழக விட்ட மாதிரி உன்னோட மாமியார் சொன்னாங்களேக்கா, நான் துரோகம் பண்ணணும்னு உனக்கு கனவுல கூட நினைக்க மாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லி அழுறாங்க. நீ இவ்வளோலாம் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை செல்வி, எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஆகாஷ் இனியா கூட சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த நீ திட்டுன, ஆனால் நான் கூட அவங்க பேசுகிறதுல என்ன தப்புன்னு தான் கேட்டேன், நான் தான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இந்த ஒரு பிரச்சனைக்காக நீ வேலைக்கெல்லாம் வராமலாம் இருக்க வேணாம் செல்வி, நீ வேலைக்கு வழக்கம் போல வா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எல்லார்ட்டையும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா இனியாட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க பாக்கியா. இனியா பாக்கியாட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஆகாஷை பிடிச்சிருந்துச்சுமா, அதனால தான்மா பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எப்படியாவது கலெக்டர் ஆகணும்னு படிச்சுட்ருக்காமா, அவனோட லட்சியம் எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. பாக்கியா சொல்கிறாங்க, உன்னோட வாழ்க்கையை பற்றின முடிவெடுக்கிறதுக்கான வயசு உனக்கு இல்லை இனியா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட மொத்த கவனமும் இப்போ உன்னோட படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நீ நல்லா படித்து உன்னோட டிகிரியை முடி, அதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்கான முடிவை நீ அதுக்கப்புறமா இனியா அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. அது வரைக்கும் நீ அந்த ஆகாஷை பார்த்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. நீ சொல்கிற மாதிரியே நான் நடந்துக்கிறேம்மா அப்படின்னு இனியாவுமே சொல்லிடுறாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.